பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் எதுக்காக வர சொல்லியிருக்கீங்க சம்மந்தி அப்படின்னு மீனாவுடைய அப்பா அம்மா கேட்குறாங்க. சொல்கிறேன்னுவாங்க. அதாவது கவர்மெண்ட் வேலை செந்தில் கிடைக்கணுன்றதுக்காக மீனா பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால நான் ஒரு வேலை செய்ய போகிறேன் என்னதுன்றாங்க. ஒரு செக்கை கொடுக்குறாங்க. இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா வேண்டான்னு சொல்லுவாங்க. செந்தில் சைகை பண்ணுறாங்க வாங்கிக்கோன்ட்டு. இந்தம்மா மீனா இதை வச்சுக்கோங்கன்றாங்க. இனிமேல் எனக்கு கேட்காம கடன் இது மாதிரி எல்லாம் வாங்காதமான்றாங்க. புடிமா பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க. மீனாக்கு வாங்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலுமே ரொம்ப செந்தில் வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாண்டியமே ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறமா கதிர் கொடுக்குறாங்க. கதிர் இருந்துட்டு வேண்டாப்பா எதுக்குன்றாங்க. டேய் சொல்றல பணத்தை வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இங்க பாருடா கதிர் நீ நல்லபடியாக டிராவல்ஸ் ஆரம்பிக்கணுன்றாங்க. பரவாயில்ல உங்க பசங்களுக்காக இவ்வளோ செய்றீங்கன்ட்டு மீனாவுடைய அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இங்க பாருடா பழனி உனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு கேளு, யாருமே தயங்காதீங்க, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை என்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பினஸோடு இருக்காங்க எல்லாரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் வர சொன்னேன் அப்படின்ட்டு கதிரும் ராஜியும் 2 பேரும் போகிறாங்க சரவணை பார்க்கடே. இங்கே ஒரு இடம் காலியாக தாண்டா இருக்குது, இங்கே ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க ரொம்பவே நல்லா இருக்கும், பார்த்தல வசதி எல்லாம் நல்லா தான் இருக்குன்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தாண்டா வச்சுட்டு இருக்கான்ட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்ததும் ட்ராவல்ஸை பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல போதுன்றாங்க. அதுக்கப்புறமா இது வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கதிருமே வராங்க. ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன்ப்பா, இந்தாங்க ஸ்வீட் அப்படின்றாங்க. சந்தோஷப்படுறாங்க. எப்படி ஆரம்பிக்க போகிறேன் எப்பன்னு தெரியல, ஆனால் எல்லாமே பார்த்தாச்சுன்றாங்க. இப்போ வர வெள்ளிக்கிழமை நல்லா இருக்குனால அப்போவே ட்ராவல்ஸ் ஓப்பன் பண்ணிடலான்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. பாண்டியன் ஆமாடா தள்ளி போடக்கூடாது, அப்போவே நம்ம ஓப்பன் பண்ணிடலான்றாங்க. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராஜி காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அரிசி அப்பா காலேஜ் கிளம்புறேன்றாங்க. அப்படியே அரிசி பார்த்து பத்திரமா போன்றாங்க. அரிசி நான் அப்படியே காரில் கூட்டிகிட்டு போகலான்ற மாதிரி கதிர் சொல்கிறாங்க. வெளியே கார் இருக்குது, இனிமேல் அரிசி காரில் தான் போவேன். சரி ஓகே அப்படின்றாங்க. எல்லாரும் நிறைய விஷயங்களை பேசி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டி அப்பா அம்மா மட்டும்தான் அண்ணா அண்ணி எல்லாரும் தான் கொடுத்து வச்சிருக்கணும், எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் இருந்தாலும் அப்பா கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. அப்போ தான் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. தங்கமேல இருந்துட்டு அந்த மாதிரி அம்மாச்சி வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மாச்சி நான் போயிட்டு வர எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல அரிசி ஆக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ தக்க புரியல. அப்புறமா குமார் ஏறிட்டு போகலாம் அப்படின்ட்டு மயில் பார்த்தீங்கன்னா காரில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவன் என்ன சொல்லிட்டு போனால் ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு அப்போ தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே குமார் அரிசியை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.